சொல்லு. கடை பார்த்துருக்கோம்மா. சரி. ஏம்மா, என் மேலே உனக்கு கோபம் இருக்குன்னு தெரியும். ஆனால் நான் வேணும்னு எதுவும் பண்ணலம்மா. என் பொல்லாத நேரம் யார் பக்கம் நின்று பேசுறதுன்னு கூட தெரியலம்மா. நம்ம குடும்பம் என்னைக்கு இதே போல் எப்பயும் ஒற்றுமையாக இருக்கணும், பக்கத்தில் இருந்து சண்டை சச்சரவுன்னு வந்துடக்கூடாதுன்னு தம்ம நான் தனியாக வந்தேன். வேணும்னுலாம் எந்த இதுவும் இல்லைம்மா. புரிஞ்சுக்கம்மா. சரி சரி. ஏம்மா, கடையெல்லாம் பார்த்தாச்சும்மா. இங்கே பெயிண்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் சொல்லியாச்சு. இனி ஜாமெல்லாம் நாளைக்கு வாங்கியாச்சுன்னா இந்த வாரத்தில் இந்த 2 நாள் கழிச்சு நல்ல நாள் இருக்குமா, கடைக்கு பால் காய்ச்ச போகிறோம். நீயும் அப்பாவும் தான் வந்து முன்ன நின்று கடையை திறந்து வச்சு எல்லாம் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இந்த உலகத்துலேயே இப்படி ஒரு அப்பா அம்மா யாருக்கு கிடைப்பாங்க? 1000 தான் நான் வெறுத்தாலும் என்னை ஒதுக்காத ஒரே தெய்வம்னா நீயும் அப்பாவும் தான். நீங்களும் இல்லைன்னா நேரத்துக்கு நான் செத்து மடிஞ்சிருப்பேன். எப்படியாவது உன் பிள்ளைக்காக எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு வாமா. எனக்கு மட்டும் என்னடி உன் மேலே கோவப்படணும் அப்படின்றதா? நீங்கள் 2 பேரும் நல்லா இருந்தால் எனக்கு அதே சந்தோஷம்தான். அங்கேயும் போய் நீ கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்கள் அப்பங்கிட்ட பேசி இவ்வளோத்தையும் நான் பண்ணினேன். புரியுதுமா, நீ நல்லா இருக்கணும். அதுக்காக தான் அவங்க முன்னாடி நீ வாழ்ந்து காட்டணும். உங்கள் அண்ணன் அண்ணியும் சொன்னாங்க கடையெல்லாம் நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக எடுத்து பண்ணலான்னு. நல்லபடியாக பண்ணுங்க, சரியா? சரிம்மா, நாளைக்கு போகிறோம். நீயும் அப்பாவும் முன்னையே வந்து இருந்து எல்லாம் பார்த்து பண்ணி கொடுத்துட்டு போகணும். எதுவும் உனக்கு வாங்கிட்டு வரணுமா? நீங்கள் செஞ்சதே எனக்கு போதும்மா, ஒன்றும் வேண்டாம். நீ அப்பா வந்தாலே போதும்மா. சரி சரி. உடம்பு பார்த்துக்க, சரியா? நேரத்துக்கு சாப்பிட்டுக்க, சாப்பிடாம இருக்காம. சரிம்மா. அப்புறம் புது ஊர், புது இடம், பக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசி நல்லா பிடிச்சி வச்சுக்க, சரியா? இல்லைன்னு வை, நம்ம கஷ்ட நேரத்தில் யாரும் நம்ம கூட வந்து நிற்க மாட்டாங்க. சரிம்மா. அந்த சின்ன பொண்ணு ஃபோன் போட்டாளா? இல்லைம்மா. பார்த்துக்க, புள்ள வயசுக்கு வந்து இந்த உடனே கிளம்பி வாரேன்னு சொன்னவ தான். அதுக்கப்புறம் ஆளையும் காணா, அட்ரஸையும் காணா. இது தாண்டி அந்த குடும்பம். அவங்கெல்லாம் உங்களால் காரியம் ஆயிக்கணும். ஆனால் உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னு வை, யாரும் வரமாட்டாங்க. நானும் உங்கள் அப்பா, உங்கள் அண்ணனும் உங்கள் அண்ணியும் தான் வந்து நிற்போம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இனிமேலாவது புத்தியாக இருந்து பொழைச்சிக்க. எம்பிட்டு செஞ்சிருப்ப அந்த பிள்ளைக்கெல்லாம். ஒரு 8 வந்து பார்த்தாளா? இது தாண்டி அந்த குடும்பத்தோட உண்மையான சுயரூபம். என்னைக்கு தான் உனக்கும் உன் புருஷனுக்கும் புத்தி வரப்போகுதுன்னு தெரியல. அவளுக்கு ஏதோ வேலையோம்மா. அவள் எப்படி இப்படி வராமல் இருந்ததில்லை. அவளுக்கு என்ன கஷ்டமோ பொல்லாத நேரமோ. அவங்களுக்கு என்ன சொத்து பத்தா இல்லை? காலத்துக்கும் என்ன கஷ்டப்பட்டு கஞ்சி குடிக்கணும்னு ஏதாவது தலையில் எழுதியிருக்கா? எல்லாம் இருக்குது. இருந்துமே அவங்க எப்படி இருக்காங்க? நீங்களும் அவங்கள மாதிரி இருந்து பொழைங்க. அதை விட்டுவிட்டு கூப்பிட்ட உடனே ஓடிக்கிட்டு இருக்காம. இல்லைம்மா, இனி ஓடணும்னு நினச்சா கூட நாங்கள் யாரும் போகிறதா இல்லைம்மா. எல்லாரும் அவங்க காரியம் ஆகணுன்றது வரைக்கும் தான் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அவருமே நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் யார் உண்மையானவங்க யார் பொய்யானவங்கன்னே புரியும். அது இனிமேலாவது உனக்கும் புருஷனுக்கும் புரியட்டும். சரிம்மா. ஏங்க, அதான் ரூமு, அங்கேயே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்க. அக்கா மாமா எப்போ வருவாங்க? இப்போ வர நேரம் தான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. ஓகேங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. ஐம் ரியலி சாரி. சரியா? எதுக்கு? இல்லைங்க, நீங்கள் யார் என்னன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் ஒரு பொண்ணு ஒத்தையில் நிற்கும் போது ஒரு ஆண் இப்படி வந்தால் கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லைங்களா? அந்த பயத்தில் தான் உங்களை அடிச்சிட்டேன், வேற ஒன்றும் இல்லைங்க. இருக்கட்டுங்க, பொண்ணுங்க இப்படி தான் தைரியமாக இருக்கணும். யார் வந்தாலும் சரி, இப்படி பண்ணால் மட்டும்தான் அவங்க நம்மக்கிட்ட வாழாட்ட மாட்டாங்க. அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு பயந்துட்டு போனோன்னு வைங்க, இதுதான் சாக்குன்னு ஏதாவது பண்ணிடுவாங்க. நீங்கள் என்னன்னு இல்லை, வேற யார் அடிச்சிருந்தாலும் அது சரிதான். முன்ன பின்ன தெரியாதவங்க இப்படி வந்தால் யாருக்கா இருந்தாலும் பயம் இருக்க தானே செய்யும். சாரிங்க. இட்ஸ் ஓகேங்க, இதில் என்ன இருக்கு? பரவாயில்ல, நான் வேற அப்படி அடிச்சிட்டேன். இருந்தாலும் கூட அதை பெருசாகவே இவர் எடுத்துக்கல. ரொம்ப நல்லவரா இருக்காரு. ஏய் காவியா, நான் இந்த ஊரை விட்டு போனோனையும் உனக்கு ரொம்ப குளிர் விட்டு போயிருச்சா? பைக்கு வாங்கின உடனே உன்னை பார்க்கணுன்னு தாண்டி வந்தேன். எம்புட்டு தைரியம், எம்புட்டு தெனாவிட்டு இருந்தா நான் போயிட்டேன்ற ஒரு கவலையும் இல்லாமல் உங்கள் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையே நீ கல்யாணம் பண்ணுவ? அடியே, உன்னை சும்மா விட்ட மாட்டேன், உன்னை சும்மாவே விட்ட மாட்டேன்.
ஒரே கவலையா இருக்கு. மாப்பிள்ளை பார்க்குறேன் மாப்பிள்ளை பார்க்குறேன்னு மாப்பிள்ளை பார்த்தாச்சு. இனி பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுக்க போறோம். எப்படி போய் குடும்பம் இருக்குமோ என்னமோ தெரியல. ஒரே பயமாவும் பதட்டமாவும் இருக்குது. என் பிள்ளைய எப்படியாவது நல்லபடியா பார்த்துக்கிட்டா போதும். இந்த மனுஷனே அந்த அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டாப்படி. நல்ல பையன், தங்கமான பையன், குணமுள்ள பையன்னு எப்படியோ இவர் சொன்னபடியே நல்லவரா இருக்கணும். நம்ம பிள்ளைய நல்லபடியா பார்த்துக்கணும். நமக்கு சேராவல இல்லையோ இவங்க நல்லா இருந்தா அதுவே போதும். என் புருஷன் மாதிரி ஒரு குடிகாரனா இவன் இல்லாம இருந்தா அதுவே போதும். வேற எதுவும் வேண்டாம். கடவுளே, நான் உங்ககிட்ட பெருசா எதையுமே எதிர்பார்த்ததில்ல. ஆனா என் புள்ள பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு சொந்த தொழில் பண்ற ஒரு ஆண் கிடைச்சிருக்காரு. அதை நினைக்கும் போது அம்பிட்டு பெருமையா இருக்கு எனக்கு. இந்நேரத்துக்கு அந்த பொறுக்கி பயல மட்டும் என் புள்ள கட்டி இருந்தானா அவ வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? ஆத்தாடி ஆத்தா, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எம்மா, தினந்தோறும் அவனை கட்டி இருந்தா அந்த பொறுக்கிக்கிட்ட அடி உத வாங்கியே என் புள்ள காலம் ஓடி போயிருக்கும். ஏதோ எந்த சாமி புண்ணியமோ என் பிள்ளைய காப்பாத்திருச்சு. அடே காவியா, எனக்கு இருக்கிற கோவத்துக்கு இப்போ மட்டும் நீ என் கையில் கட்டிச்ச உன்னை உண்டலன்னு ஆக்கிடுவேன். எப்படியாவது உள்ள குதிச்சு அவளை சட்டுன்னு நாலு அப்பனும் போல இருக்கே. ஐயோ ஐயோ, இவளை ஏதாவது பண்ணணும் தானே நான் வந்தேன். இப்போ உங்கள் அம்மா வேற பக்கத்தில் படுத்துருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? இந்த ஆள் இங்கே தான் படுத்து கிடக்குறானா? நம்மளை பார்த்தான் அவ்வளோதான், எங்கே வேணாலும் ஓட ஓட துரத்துவானே. ஆத்தாடி, நான் ஏதோ பேத நிக்கிறேன்னு பார்த்தேன். யாரு பைக்க வச்சுக்கிட்டு நிக்கிறது? அதுவும் காவியா வீட்டுல என்னத்த நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்காங்க? களவாணி பையனா என்னன்னு தெரியலையே. வாசு, வாசு, என்னடா என்னடா நீ ஊரை விட்டு போயிட்டேன்னு எங்க வீட்டுல சொன்னாங்க. நீ என்னடா இங்க நிக்கிற? என்னடா இந்த வாச ஊரை விட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப குடும்பமே சந்தோஷத்தில் இருக்கீங்களோ? டேய் மச்சான், என்னடா பேசிட்டு இருக்க? நீ ஊரை விட்டு போனா அதுல எப்படி எங்களுக்கு சந்தோஷம் இருக்கும்? ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இதெல்லாம் உனக்கு தேவையாடா? எங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, உங்க அம்மா ஊரை விட்டு போகும்போது கூட ரொம்ப அழுதாங்கன்னு. பாவம் இல்லையா? அவங்களுக்காவது ஒழுங்கா நீ தெரிந்து இருந்திருந்தா இப்ப இந்த சொந்த ஊரை விட்டு நீ போகணுன்ற நிலைமை வந்திருக்குமா? சொல்லு பாப்போம். எவ்வளவு கஷ்டம் இல்ல பெத்தவங்களுக்கு. ஏய் மச்சான், நான் அம்புட்டு வெறியில் வந்திருக்கேன்டா, வெறியில் வந்திருக்கேன். என் ஆத்தா என் வாழ்க்கையை கெடுத்துருச்சுடா. அதெல்லாம் விட்டு ஒளியட்டும்டா. காவியா என்னை பற்றி நினைக்கிறதே இல்லைல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்காளோ? ஏய், நீ ஏன் இப்படி பேசுற? அவளுக்கு இப்பதான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அவ வாழ்க்கைய அவளை நல்லபடியா வாழ விடு. முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. என்னது, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு கிளம்பா? ஏண்டா, என் கூட எப்படி பழகுனான்னு உனக்கு தெரியாது? எத்தனையோ தடவை நான் காசு இல்லைன்னு இருந்தப்போ கூட காசை கொடுத்து என்னை எல்லாம் செஞ்சவடா. இன்னைக்கு எவனோ ஒருத்தனை வீட்டில் பார்த்தாங்களாம், அவனை தான் கட்டுவேன்னு அவள் இருப்பா. ஆனால் இத்தனை நாள் காதலிச்சனா ஏமாலியா? வாசு, நீ பண்றது தப்பு. ஒவ்வொரு பொண்ணும் அவங்க மனசுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்றது வேற விஷயம். ஆனா நீ பண்ற குணங்கள் ஒரு சில விஷயங்கள் தவறுன்னு தோணும் போது அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறதுல தப்பே கிடையாதுடா. இத்தனை நாள் நான் உன் கூட இருந்தேன், நீ பண்றதெல்லாம் சரின்னு தோணுச்சு. உன்னை தள்ளி வச்சு பார்க்கும்போது தான்டா தெரிஞ்சுது நீ எந்த அளவுக்கு கெட்டவனா இருந்திருக்கேன்னு. நான் உன் கூட இருக்கும்போது நான் எந்த அளவுக்கு உன் கூட தப்புக்கு துணை போனேன்னு எனக்கு அப்பதான்டா புரிஞ்சுது. என்னடா ரொம்ப திமிரா பேசுற? உன்கிட்டலாம் அட்வைஸ் கேட்க வரல. காவியாவை கட்டிக்க போறவன் யாருடா? யாருடா? அது எதுக்கு நீ கேக்குற? ஏய், எனக்கு தெரிஞ்சே ஆகணும்டா, தெரிஞ்சே ஆகணும். இங்க பாரு, ஏற்கனவே உன்னால உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப மேற்கொண்டு இப்ப நீ வந்திருக்கிறது ரொம்ப தப்பு. அதுவும் இப்படி ராத்திரி நேரத்துல இப்படி நீங்க வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. யாராவது பார்த்தானா பெரும் பிரச்சனை ஆயிரும். அது எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் பார்த்தாங்க, இன்னைக்கு இங்க என்ன நடக்குன்னு கூட தெரியாது. உன்னை உண்டுல நாக்கிடுவாங்க. ஊர்க்காரவைகளே அம்புட்டு வெறியில இருக்காங்க உன்ன மேல. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏண்டா கிளம்புறதுக்காடா புதுசா பைக்கை வாங்கணும்னு இங்க வந்தேன். புது பைக் வாங்கினியா? ஆமாண்டா, ஷோரூம்ல இருந்து அப்படியே இங்கே தாண்டா வந்தேன். அம்புட்டு வெறியா இருக்குடா, வெறியா இருக்குது.
என்னையே காதலிச்சுப்புட்டு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்குவா. நான் எங்கிருந்தாலும் வாழ்க, நீடூடி வாழ்க, மஞ்சள் குங்குமத்தோடு தீர்க்க சுமங்கலியா வாழ்கன்னு வாழ்த்திட்டு போவேன் நினச்சியா? விட மாட்டேன்டா, விட மாட்டேன். அந்த காவியா கிட்ட சொல்லி வை, இந்த கல்யாணம் நடக்காது, அவளோட கல்யாணம் என் கூட தான் நடக்கும்னு சொல்லி வை. வாசு, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. இது உனக்கு நல்லதுக்கு இல்ல. ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நீ வேணான்னு தான் அர்த்தம். நீ வம்படியா போய் கல்யாணம் பண்றதுன்றது ரொம்ப பெரிய தப்பு. உங்க அம்மா பேச்ச கேட்டு நீ அங்கேயே ஒரு வேலை வெட்டி பார்த்து அங்கேயே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. அதை வச்சுட்டு ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்காத. ஓ, இதுவே ஒரு ஆண் பண்ணா தப்புன்னுவீங்க, அதுவே ஒரு பொண்ணு பண்ணுனா சரியா? இங்க பாரு, அதுக்குன்னு நீ இந்த மாதிரி பண்ணுவியா? ரொம்ப தப்புடா இது. டேய், விட மாட்டேன்டா, விட மாட்டேன். இந்த கல்யாணத்தை நடத்த விடவே மாட்டேன். இந்த ஊருக்குள்ளே தான்டா இருப்பேன். எப்படி இவ கல்யாணம் நடக்குதுன்னு நான் பார்க்குறேன்னு சொல்டா. ஐயோ, இது என்ன புது வில்லங்கம்? ஐயோ, இப்போ என்ன பண்றது? இவன் இப்படி முரட்டுத்தனமா வேற பேசுறானே. என்னங்க, ஒரு ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேன்ட்டீங்க. ஏன் 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 அலற மாதிரி பேசுற? பின்ன எப்படி பேசுவாங்க? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக போச்சு தெரியுமா? ஏதோ நேற்று கோவத்தில் அப்படி பேசிட்டு வச்சுட்டேன். அதுக்குன்னு இப்படி நான் ஃபோன் பண்ணவே எடுக்கவே மாட்டீங்களா? முதல்ல உங்களுக்கு எனக்கு எதனால் பிரச்சனை வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இங்கே இருந்து அம்புட்டு தொலைவில் இருக்கீங்க, இங்கே 1008 பிரச்சனை வருது. ஆனால் நான் யார்கிட்ட சொல்லுவேன்? உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். எனக்குன்னு இந்த வீட்டில் என்ன உரிமையாக இருக்குது? உங்களை விட்டால் எனக்குன்னு யார் இருக்கா? எல்லாத்தையும் வேணான்னு வெட்டி விட்டுட்டதுல உங்களுக்காக வந்திருக்கேன். ஆனால் நீங்களே எப்படி என்ன புரிஞ்சுக்காம இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏய் என்னப்பா, எனக்கு மட்டும் என்ன உன் மேலே ஆசை இல்லையா? சொல்லு பார்ப்போம். பக்கத்தில் இருக்கும்போது நம்ம 2 பேரும் கீரியும் பம்பமாக சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனால் உன்னை விட்டு தொலைவில் வரும்போது தான் உன்னோட நினப்பு என்னை உள்ளே போட்டு கொலையாக கொண்டு எடுக்குது தெரியுமா? மனசில் அம்புட்டு வலியும் வேதனையும் இருக்குது. ஆனால் ஒரு ஆம்பளையை என்னால் வெளியே சொல்ல முடியல. இப்படி நீ இருக்கிற சூழ்நிலையில் உன்னை விட்டுட்டு வந்திருக்கோமேன்னு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஏதோ நம்ம குடும்ப சூழ்நிலை இப்படி பொல்லாப்பாக வந்து முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் வீட்டில் பேசிட்டேன் சரியா? இனிமேல் யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ உன் போல இருக்கலாம். உங்க அம்மா என்ன அடிக்கலாம் செஞ்சாங்க தெரியுமா? அடிச்சாங்களா? என்ன சொல்கிற? ஆமாம், உங்க அம்மா என்னை கன்னத்தில் அடித்து கீழே பிடிச்சி தள்ளி கொஞ்சம் அந்த இடத்துல கல் இல்லை இருந்துச்சு. இன்னைக்கு நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். அம்மா அப்படி பண்ணுற ஆள்லாம் இல்லை. சரி விடுங்க. இத்தனை நாள் பிரச்சனைக்கு அப்புறம் இப்போதான் 2 பேரும் ஒன்றா பேசியிருக்கோம். இங்கே பாரு, உன்னைய மட்டும் கஷ்டப்படுத்தணும். அங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அம்மாவுக்கு ஏன் உன்னைய பிடிக்கல, உனக்கு ஏன் அவங்களோட செட் ஆகலைன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ நம்ம குடும்பத்தில் பல பிரச்சனை இருக்குமா, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏங்க, என்னை அங்கே கூட்டிகிட்டு போயிருங்கங்க. அதுதாங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீங்களும் நானும் அம்மா நம்ம 3 பேர் இருந்துக்கலாங்க. அம்மா கூட அங்கே வந்து ஏதோ வீட்டு வேலைக்கு போகிறேன்றாங்க. அங்கேயும் போனால் 40,000 சம்பளம் கிடைக்குமாம்ல. அதோட நாங்கள் வீட்டு செலவை பார்த்துக்குவோம், வாடகை கட்டிக்குவோம், ஏதாவது பண்ணிக்குவோம். நீங்கள் சம்பாதிக்கிறத இங்கே வீட்டுக்கு கொடுத்துக்கோங்க. எப்படியாவது என்ன அங்கே கூட்டிகிட்டு போயிருங்கங்க. இங்கே என்னால் இருக்க முடியாதுங்க. யாரு இப்போ இருக்க என்னோட சூழ்நிலை உனக்கு நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், யாருக்கிட்டையும் இதை சொல்லிடாத. என்னது? இங்கே பாரு, அப்பா ஓட்டுக்காக எல்லாத்துக்கும் 2000 பணம் கொடுத்தாரு. அது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனால் இந்த பணத்தை ஒன்றும் அப்பா சும்மா ஒன்றும் கொடுக்கல. அப்பா கிட்ட இருந்த நிலம் புலம்னு எல்லாத்தையும் அடகு வச்சு தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு. இப்போ அப்பா தலையில் 60 லட்சம் ரூபா கடன் இருக்குது, புரியுதா? ஐயோ, 60 லட்சமா? ஆமாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நகை வெட்டுறப்பதைக்கு சொல்ல வேண்டாம், அதுதான் நல்லது. இந்த மாதிரி இருக்குது. அப்பா என்ன பண்ணுவார் சொல்லு பார்ப்போம்? வீட்டில் வேற வீடுமே வந்து லோனில் தான் கட்டியிருக்கோம். அதுக்கே மாதம் 30,000 ரூபா கட்டணும். இதுவே இப்போ 2,10,000 ரூபா கட்ட வேண்டியது இருக்குது. அப்படின்னும் போது நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? நான் அங்கே இருந்தேன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். நீ புரிஞ்சுப்பன்னு நான் நம்புகிறேன், புரிஞ்சுக்கோ. ஐயோ, இம்புட்டு பெரிய விஷயம் நடந்திருக்கா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லலை.
நான் என்னன்னு உனக்கு சொல்றது சொல்லு பார்ப்போம். நான் உனக்கு சொன்னாலும் உனக்கு புரியுமா என்னன்னு தெரியல. அதனால தான் சொல்லலை. அதுவும் இல்லாமல் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. இந்த மாதிரி நேரத்தில் இந்த விஷயத்தெல்லாம் உனக்கு சொன்னேன்னா நீ மென்டலி அஃபெக்ட் ஆவ. அதனால ஒரு காரணத்துக்காக அது உனக்கும் நல்லதில்லை, வர வாரிசுக்கும் நல்லதில்லைன்ற ஒரே காரணத்துக்காக தான் எதையுமே நான் சொல்லாமல் இங்கே வந்திருக்கேன். இப்போது நீங்கள் கூட்டிகிட்டு வர்றது பிரச்சனை இல்லை. இங்கே அட்வான்ஸே எப்படியும் 1,00,000 2,00,000 கொடுக்குற மாதிரி இருக்கும். மாதம் வாடகையே நல்ல பெரிய வீடாக பார்த்தா ஊருப்பட்ட காசு கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் பாத்திரம் பண்டம் மளிகை ஜாமான் லொட்டு லொசுக்குன்னு அதுக்கே இங்கே நான் சம்பாதிக்கிற காசு இதுக்கே போயிடும். இதில் எப்படி நான் வட்டி கட்ட முடியும், கடன் கட்ட முடியும்? இப்போதைக்கு நீ அங்கே இருக்கிறது தான் நல்லது. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற கூட்ட நெரிசலில் உன்னை நான் எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியும்? கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீ அட்ஜஸ்ட் பண்ணி இரு. அவ்வளோதான். நான் நாளைக்கு நைட்டு நான் வந்துடுறேன். ஓகேவா? சரிங்க. இவ்வளோ விஷயத்தையும் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேங்க. அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாத. சொன்னீன்னா வீட்டில் பெரும் பிரச்சனை ஆகிடும். ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது. தெரியாமல் பண்ணின விஷயம் இப்படி இங்கே வந்து நிற்கும்னு தெரியல. எப்படியும் காசு கொடுத்தா எல்லாம் ஜெயிச்சிடலான்னு நானும் அப்பாவும் முடிவு பண்ணோம். கடைசியில் அது எப்படி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல. சரிங்க. நான் வீட்டிலலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் வேலையை பாருங்கள். உங்களுக்காக இங்கே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இது போதுமா? இதை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறதே. நீ சண்டை வம்பு அதெல்லாம் வேற விஷயம். இங்கே நான் வந்தப்போ என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கேன். அவனும் அவன் ஒய்ஃபும் எவ்வளோ அந்யூன்யமாக இருக்காங்க தெரியுமா? பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்குது. சே, நம்ம உமாவோட இப்படி தானே இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கலையேன்னு ஒவ்வொரு நாளும் நான் உன்னை நினச்சி அழாத நாட்களே இல்லை. நானும் தான் உங்ககிட்ட கோவமாக அம்பிட்டு சண்டை போட்டாலும் வச்சாலும் என் மனசில் நீங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கீங்க. நீங்கள் இல்லாத நாட்கள் எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நீ எங்கள் பத்திரமா தைரியமாக இருக்குன்ற நம்பி தான் நான் இங்கே இருக்கேன். உடம்பு பார்த்துக்கோ, சரியா? நேரத்துக்கு மாத்திரை போட்டுக்கோ. நாளைக்கு வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும்? நீங்கள் வந்தால் மட்டும் போதுங்க. எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். அக்கா எப்படி வந்த? இப்பதாக்கா வந்து ஒரு 1 hour ஆகுது. ஷோ, என்னாச்சோ ஏதாச்சும் பயந்துட்டே இருந்தேன்டி. எப்படா ஒர்க் முடியும், எப்படா உன்னை பார்க்க ஓடி வருவோன்னு சொல்லிட்டு 2 பேரும் வேக வேகமா வந்தோம். சுவாமி உன்னை பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டார்ல? பத்திரமா கூட்டிட்டு வந்தாருக்கா. எப்படிமா இருக்க? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா. உங்களதான் எல்லாருமே கேட்டாங்க. ஆமா, எங்க அக்கா மாதிரி ஒரு வாயாடிக்கிட்ட எப்படி நீங்க வாழ்றீங்கன்னு கேட்டாங்க. அடி கழுத. அதெல்லாம் நான் நல்லா தான் வச்சிருக்கேன் உங்க மாமாவை. பார்த்தாலே தெரியுது. எங்க மாமா உன்னை கல்யாணம் பண்ணும்போது நல்லா கருகருன்னு அழகா இருந்து ஹேரு. இப்ப என்ன பண்ணன்னு தெரியலையே. இப்படி அங்கங்க வந்துட்டு கலர் குருவி கக்கா போன மாதிரில இருக்கு. ஏய், ஒத்த வாங்குவ சொல்லிட்டேன். அது ஸ்டைல், அது வேர்ல்ட் டிபார்ட்மெண்ட். என்னடா 2 பேரும் வந்துட்டீங்களா? வந்தாச்சுடா. ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் எப்படிலாம் தங்கச்சி வருவாளும் நினைச்சு பயந்துட்டே இருந்தேன். நீ மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேப்பா, இதுல என்ன இருக்கு? வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவீங்க. சரிக்கா. மச்சான், நீ ஓட்டுன மாதிரி என் கொழுந்தியால என்ன மாமா கலர் குருவி கக்கா போன மாதிரி ஹேர் ஸ்டைல்ன்றாடா. ஏன்டா இது நல்லா இல்லையா மச்சி? சொல்லட்டுமா? என்னடா சொல்லுவ? உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லட்டுமா? ஒய்ஃப் இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கேட்குது உனக்கு?